அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். இந்த விவாக சங்கமம் மூலியமா பல திருமணங்களை நடத்தி விவாக சங்கமம் ஒரு பெரிய சாதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 5000 வரன்கள் இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 5000 மார்க்கை நாம் தாண்டி இப்போ பதிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மற்றும் 400 திருமணத்தை நடத்தி முடித்திருக்கின்றோம். இந்த விவாக சங்கமம்ல இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்புல ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது, மகாலயபட்ச அமாவாசை. இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை பத்தி பேசினா என்ன அப்படின்னு ஒரு எண்ணங்கள். மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சில பேர் தெரியாம இருந்தா இந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தை அமாவாசை, அப்புறம் ஆடி அமாவாசை போல இந்த புரட்டாசி மாசத்துல வர்ற ஒரு அமாவாசையை தான் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்றோம். ஸோ அமாவாசைனாவே தர்ப்பணம், முன்னோர்கள் மறைந்தவர்களுக்காக நம்ம திதி, அதாவது அது ஒரு அர்ப்பணித்தல். அந்த டேவை அவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம கருதுறோம். அவங்களுக்கு வேண்டி படைகள் சாத்தி அவங்கள கும்பிட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதில் மகாலயபட்ச அமாவாசைனா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வருடமாக திதி தெரியாமல், வளர்பிறை தேய்பிறை தெரியாமல் பல நம்ம முன்னோர்களை மறந்திருந்தால் இந்த மகாலயபட்ச அமாவாசை அவங்களுக்கு இந்த நாளில் மட்டும் நீங்கள் கொடுத்த தர்ப்பணம் அது ஒரு வருடத்திற்குரிய ஒரு பலனை கொடுப்பதாக ஐதீகம், சாஸ்திரம் சொல்லுது. இந்த மகாலயபட்ச அமாவாசைனா என்னன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம்னா சிக் லீவு, கேஷுவல் லீவுன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு சேர்த்து வச்சு ஒரு 10-15 நாள் ப்ரிவிலேஜ் லீவுன்னு கொடுக்குறோம். அது கம்பல்சரி எடுக்கணும்னு ஹெச்ஆர் சொல்கிறாங்க. அது ஏன்டா நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், பாட்டனார் பூட்டன்கள், நம்மளுக்கு ரொம்ப ஒரு தெரியாத முன்னோர்கள், இறந்தவர்கள், மறைந்தவர்கள் மேலோகத்திலிருந்து ஒரு லீவ் எடுத்துட்டு, ப்ரிவிலேஜ் லீவ் மாதிரி எடுத்துட்டு 15 நாட்கள் இங்கே நம்ம பூலோகத்துக்கு நம்மளுடைய பேரன் பேத்திகளையும் மகன்களையும் பார்க்க வருவாங்க நம்ம வீட்டுக்கு. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ராமர்களாகட்டும், மகாபாரதத்தில் பாண்டவர்களாகட்டும், கௌரவர்களாகட்டும், நலன் எல்லாரும் வேண்டி மிக அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நலன் அடைந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. மறைந்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாட்டன் பாட்டி தாத்தா பாட்டிகள்லாம் நம்மளுக்கு 15 நாட்கள் நம்ம வீட்டில் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அந்த 15 நாளில் 14 நாள் பல்லாட்டி பரவாயில்ல, கடைசி நாளான இந்த புரட்டாசி அமாவாசை, அதாவது செப்டம்பர் 21, 2025 இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற அதாவது 2-3 விதமாக நீங்கள் கொடுக்கலாம். தர்ப்பணம் எப்படி கொடுக்க முடியும்? சம் மீடியா, எல்லாத்துக்கும் ஒரு மீடியா இருக்குது. அந்த மீடியாவில் தான் நம்ம டெலிவிஷன் பார்க்கணுன்னா அது சேட்டலைட் மூலமா நம்ம பார்க்குறோம். இந்த முன்னோர்களுக்கு, நம்ம இறந்தவர்களுக்கு எப்படி நம்ம உணவை கொடுக்கலாம் என்றால், அது எள்ளும் தண்ணீரும் இல்லாட்டி பிண்டங்களை வைத்து சாஸ்திரிகள் பிராமணா வச்சு நம்ம வீட்டில் படையல் சாத்தி அவங்களுக்கு அந்த ஒரு மீடியா சேனலில் கொடுத்தா தான் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ தான் முன்னோர்களும் பித்ரு தெய்வங்களும், கண்டிப்பாக பித்ரு தெய்வங்கள்னு இருக்காங்க, பித்ரு அதிதேவதாக்கள், அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து மனதார அவர்களை வேண்டி அன்பு செலுத்தி அவர்களை பிரார்த்தனை செய்து குடும்பமாக, அம்மா அப்பா மட்டும் இல்லை, குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களோட மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ காகத்திற்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலயமா அவங்க வர்றாங்களா இல்லையா தெரியாது, தான தர்மங்களையும் பண்ணலாம். அந்த ஆலமரம், அரச மரம், இது மாதிரி ஒரு செடிகளை நட்டு வைத்தால் கூட அது ஒரு புண்ணியம். இது ஒரு தர்ப்பணமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை ஏழை எளியவர்களுக்கு, முதியவர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, சும்மா சாதாரண சாப்பாடு இல்லை, ஒரு ஃபுல் மீல்ஸு இல்லாட்டி ஒரு நல்ல வேல்யூவான சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்தா கூட ஓகே, பழம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு புண்ணியத்தில் புண்ணியமாக சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த மகாலய அமாவாசையில் படையல் எப்படி போடலாம் அப்படின்னா, பைத்தம்பருப்பு பாயாசம், உளுந்த வடை, 3 விதமான நாட்டு காய்கறிகள், அதாவது வாழைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை படைச்சி அதை காலையில் விரதம் இருந்து மதியானம்
இந்த எள்ளு தண்ணீரை இந்த டைரெக்ஷனில் இந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். சிம்பிள். அந்த தண்ணி எள்ளை இங்கே வச்சு தண்ணியை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்கு செலுத்தணும்ட்டு அதுக்கப்புறம் படையல் படைச்சு அப்புறம் வந்து சாப்பாடு சாப்பிட்டு அவங்கள நினச்சிட்டு இன்றைக்கி ஃபுல் டே இருக்கணும். ஈவினிங் வந்து மலர்களால் தெய்வங்களுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி இதை முடிக்கலாம். ஸோ மகாலய அமாவாசை அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் ஓடி வர்றார், அது கண்ணன் வருவார் அப்புறம் நம்ம வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமிகளும் நவராத்திரிக்காக வராங்க. ஸோ இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்து கொலுவினுடைய படி அமைத்தல் நடக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் புரிதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மகாலய அமாவாசையை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பலரும் மிக பிரம்மாண்டமாக, அதாவது பல சாஸ்திரிகளை வைத்து பூஜை புனஸ்காரம் பண்ணி பிண்டங்களை வைத்து பண்ணுற ஒரு வகை இருக்கிறது. சிம்பிளாக அதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம வந்து மனசார வேண்டி, நான் சொல்லிட்டேன், இந்த 15 நாள் இல்லாட்டியும் பரவாயில்ல, மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய வீட்டிலேயே காத்திருக்கிற நம்ம முன்னோர்களுக்காக, முன்னோர்கள்னா தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, அத்தை மாமா சித்தி இறந்தவர்கள், அது மட்டும் இல்லை அகால மரணம் அடைந்தவர்கள், குறைந்த வயதிலே இது ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாவோ தற்கொலையோ இல்லை வேறு ஏதாவது அன்னோன் இன்சிடென்ட் மூலிமா நடந்த ஒரு பித்திருக்கள் இருந்துன்னா கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க, அலைஞ்சிட்டே இருப்பாங்க, நம்ம சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பல தடைகள், திருமண தடைகளாகட்டும், குழந்தைகளுக்கு உடல்நிலை குறைவாகட்டும், தொழில் அபிவிருத்தி ஆகாமல் இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் 5 வருடங்களாகவும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன பண்ணாலும் எதையோ பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பித்திருக்களுடைய சாபம். உங்களோட ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இல்லாட்டி சனி பகவானோ இல்லை 1ல் 2ல் இல்லை 12ல் இந்த மாதிரி ராகு கேது சனி இருந்ததுன்னா அது பித்திருக்களுடைய சாபம். நம்ம முன்னோர்கள் இல்லை நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட அப்பா அம்மா கூட நம்ம பித்திருக்களை ஒழுங்காக கவனிக்கல, அந்த அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கல அப்படின்னா கூட இது அஃபெக்ட் ஆகும் அவங்களோட பாரம்பரியம். இதை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு அமாவாசை நீங்கள் பண்ணினீங்கன்னா அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மகாலய அமாவாசை பற்றியான ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உணவு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அது படையல் எப்படி பண்ணணும், என்ன டைம் பண்ணணும், எதையுமே வந்து இந்த அமாவாசை என்ன சூரியனும் சந்திரனும் சேருகின்ற ஒரு நாட்கள். சூரியனுக்காக அந்த ஆத்மகாரகன் அந்த ஆதவனுக்காக வேண்டி அந்த மீடியா நான் சொன்னேன் எப்படி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சூரியனை நினச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமையே வர்ற இந்த மகாலய அமாவாசையை மிக அருமையாக நம்ம வந்து பூஜை புனஸ்காரத்தோடு பண்ணி நம்ம முன்னோர்களை வேண்டி அவங்களோட ஆசீர்வாதத்தை கிடைச்சுன்னா எல்லா நாளும் இனித நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது சங்கர் கணேஷ், விபாக சங்கமம்.